சரியில்லாம இருந்த எங்க அம்மா பார்க்க வந்த சித்திக்கே உடம்பு சரியில்லை. அச்சோ பசிக்குதே. சேலரி வரத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அது வரைக்கும் சாப்பிடாம எப்படி ஓட்ட போறோம் தெரியலையே. ஹலோ, முசாய் பேசுறேன். முசாய் சித்தி, ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஸ்கூல்ல இருந்து திரும்ப வரும்போது அம்மாவை பார்த்தேன். அப்போ இவன் சொன்னதை வச்சு ஓடி வந்து பார்த்தா உனக்கு வெறும் கோல்டு. இது வெறும் கோல்டுன்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் சரி விடு. இப்போ உனக்கு கோல்டு எப்படிதான் வந்துச்சு? எப்பவும் போல பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட ஹேமாவரிய கொடுத்துட்டு அங்க இருந்து ஷின்சான சைக்கிள்ல உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்து டீ குடிக்கலாம்னு உட்கார்ந்தா அப்ப ஆரம்பிச்சது இந்த கோல்டு. ஓ, அதனால நீ இப்படி படுத்திருக்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் உங்களை மாதிரி நிறைய தடவை சைக்கிள் ஓட்டி இருக்கேன். ஆனா உங்களை மாதிரி கோல்ட் ஆகி முடியலன்னு படுத்ததே இல்லையே. அதுதான் உழைக்கிறவங்களுக்கும் பெடல சும்மா மிதிக்கிறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், புரியுதா? நல்ல வேளை எனக்கு இன்னைக்கு லீவ் இருந்தது, அதனால நான் வந்தேன். இல்லனா என்ன ஆகுறது? சாரி, உன்னால இன்னைக்கு ஷின்சானையும் ஹேமாவரியும் பாத்துக்க முடியுமா? பசங்களுக்கு கோல்டு வந்துடக்கூடாது, அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாதுல்ல. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு. நீ நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடு, சரியா? ஷின்சானுக்கும் ஹீமா வரைக்கும் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஹாம்பர்கரும் ஃப்ரைட் எக்கும் எனக்கு வேணும். அதெல்லாம் ரொம்ப நிறைய வேலை. சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு கம்மியான வேலை தான், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் நிறைய வேலை. ஆமா ஆமா, கரெக்டா சொல்லிட்டப்போ. ஷின்சான் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் திருவார்த்தை. நான் உன்னை பாராட்டல. சரி ஷின்சான், ஹாம்பர்கர் ஓகே தான், ஆனா பீட்சா எப்படி சொல்லு? பீட்சா சூப்பர் சூப்பர் சூப்பர், யம்மி யம்மி. சரி ஷின்சான், நீ தொடர்ந்து 10 தடவை பீட்சான்னு சொல்லி பாப்போம். பீட்சா 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 பீட்சா. இத கேக்க எப்படி இருந்தது? இல்ல, இது எனக்கு கேட்க ஜாப்பின்னு தான் கேட்டுச்சு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க, மொக்க ஜோக்கா சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நியாயமே இல்ல. தொண்டை ரொம்ப வறண்டு போயிடுச்சு, தண்ணி வர காலி ஆயிடுச்சு. மொசே மொசே, வாங்கிக்க. நான் கூப்பிட்டு கேக்கலையா? உங்களுக்கு இப்ப உடம்பு சரியாயிடுச்சாக்கா? அதுக்குள்ள உடம்பு எப்படி சரியாகும்? நான் எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன், அதனால ஒண்ணுமே கேட்கல. ஃபுட் டெலிவரி வந்துருச்சு, இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா காசு கொடுங்க சீக்கிரம். ரொம்ப நன்றி மேடம், அடிக்கடி ஆர்டர் பண்ணுங்க. நான் எதுக்கு இதுக்கெல்லாம் பே பண்ணணும்? ஆமா, வெளிய ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு பதிலா வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. அது ஒண்ணும் இல்ல. நீ பீட்சா சாப்பிடுறியாக்கா? இல்ல, எனக்கு வேண்டாம். என்ன இது? அதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சா? சரி ஷின்சான், உனக்கு டின்னருக்கு என்ன வேணும்? மாடல்ஸ், எனக்கு வேணும் சிக்கன் நூடல்ஸ். அப்படின்னா ஜாலி தான். சரி பார்க்கலாம். சிக்கன் சிக்கன். அச்சோ, போன்லெஸ் சிக்கன் இல்லையே. ஷாப்பிங் போறியா? ஆமா, சூப்பர் மார்க்கெட்க்கு. ஏன் ஃப்ரிட்ஜ்ல தான் அவ்வளவு பொருள் இருக்கே, அதை வச்சு ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம்ல. இங்க பாருக்கா, இன்னைக்கு நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு உங்களோட கோல்டு நல்லாவே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம என்னால டெய்லி எல்லாம் லீவ் எடுக்க முடியாதுக்கா. அதனால நீங்க வெளியிலயே போகாத மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போறேன். உங்களுக்கு புரியுதாக்கா? என்ன மட்டும் நம்புங்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த பொடி பார்த்து செலவு பண்ணு. அதுல பணம் கம்மியா தான் இருக்கு. தேவையானதை மட்டும் வாங்க, தேவையில்லாததை வாங்காத. ஓகே ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன வாங்கலாம்? இதுல ஒண்ணு, அப்புறம் இதையும் எடுத்துக்கலாம். இதுல ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்புறம் ஜம்போ சாக்லேட் ஒண்ணு எடுத்துக்கிட்டுமா சித்தி? ஓகே, எல்லாம் வாங்கியாச்சு. முசாய் சித்தி, எனக்கு வயிறெல்லாம் வைப்ரேஷனா இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உங்க அப்பா உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்துட்டேன். மிச்சை, எல்லாம் ஓகே தானே? நீ எப்படி இருக்க? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உன் தங்கச்சியை கூப்பிட்டு போல. சரி, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுதுன்னு நினைக்கிறேங்க. அட, என்னாச்சு? அப்பா,
ஹாரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரீங்களா? ஓ இதோ வரேன். சரி நீ படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கே. பார்க்க மட்டும் இல்ல, சாப்பிடவும் நல்லா இருக்கும் போல. ஆமா, இந்த சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடவும் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போடு, இன்னைக்கு நல்லா திருப்தியா சாப்பிடலாம். இந்த குடும்பம் மொத்தத்தையும் நீங்க தான் தோல்ல போட்டு தாங்குறீங்க. உங்களுக்காக ஒரு டேஸ்டான சாப்பாடு பண்ணலனா எப்படி? அட நல்ல வேலை, மிச்சி எனக்கு கால் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? இங்க வந்து அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வீட்ல இப்படி ஒரு சிக்கன் நூடுல்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு. மிச்சியோட உடம்பு சரியாகாம கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சுன்னா டெய்லி இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணலாம் தெரியுமா? ஜாலியா இருக்கும். அப்ப நீங்க ஒரு நாள் எங்களுக்கு சமைச்சு கொடுங்க. பண்ணிட்டா போச்சு. அப்படி என்ன நல்லா இருக்கும் ஹரி? மிச்சி, இப்போ உனக்கு உடம்புக்கு ஓகேவா? உன்னை படுத்து ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். உன்னை பத்தி தான் கவலைப்பட்டு இருந்தேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அக்கா என்ன செஞ்சிருக்க? ஓ சிக்கன் நூடுல்ஸா? நல்லா இருக்கா? நல்லாலாம் இல்ல, கொஞ்சம் சுமாரா இருக்கு. அது வந்து பசங்களும் ஹாரியும் சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில வாங்கினேன், வேற ஒண்ணும் இல்லக்கா. ஓ அப்படியா? ஹை கிளாஸ் பிரீமியம் போன்லெஸ் சிக்கன் போட்டு இருக்கு. உடம்புக்கு வேற நல்லதா? உங்களுக்கு இன்னைக்கு கோல்டா இருக்குல்ல, அதனால தான் நாங்க இதை செஞ்சு வச்சோம். இது ஹெல்த்தியான உணவு இல்ல, அதனால உனக்கு சீக்கிரமா சரியா போயிடும். யோசிக்காதீங்க அக்கா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். சாப்பிட முடியுமா? ஏன் முடியாது? அப்ப சரி, இது அந்த பக்கமா ஓரமா வைங்க ஹாரி. ஓகே. டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பீஸாக்கும் இந்த சிக்கன் நூடுல்ஸ்க்கும் எவ்வளவு செலவாச்சோ அதுவும் அடுத்த மாசம் சம்பளத்துல கொடுத்துடு, இல்லன்னா அவ்வளவுதான். நீங்க என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஷின்சான ஸ்கூல்ல விட்டாச்சு. அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டதுல உடம்பு நல்லா ஆயிடுச்சு. ஆனா இப்ப உள்ள போனதான் எனக்கு வேலையே இருக்கு. அது எப்படி உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க வந்த உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. அதான் எனக்கும் தெரியல. சரி உடம்பு நல்லா பாத்துக்கோ, சீக்கிரம் வேலைக்கு போ. சேலரி வர வரைக்கும் நான் இங்க தங்கிக்கிட்டுமா ப்ளீஸ்?